உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் காத்திருக்கிறார். நந்தினி, தமிழ்நாடு அரசு இடமாற்றம் செய்துள்ள IAS அதிகாரிகள் குறித்த விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். பல்வேறு IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பல்வேறு முக்கிய துறைகளின் IAS அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். அவ்வப்போது நிர்வாக காரணங்களுக்காக IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில்தான் தமிழ்நாடு அரசின் தரப்பு பல்வேறு IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்து உத்தரவென்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மணிவாசன் IAS நீர்வளத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சுற்றுச்சூழல் துறை செயலாளராக இருந்த சாஹு IAS பொறுத்தவரையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக இருந்த ககன்தீப் சிங் பேடியை பொறுத்தவரையில் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் பிரதீப் யாதவ் IAS பொறுத்தவரையில் உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளராக நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு இருக்கிறது. மங்கத்ராம் சர்மா IAS பொறுத்தவரையில் இதற்கு முன்னதாக கால்நடை மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை செயலாளராக இருந்த நிலையில் தற்போது மங்கத்ராம் சர்மா பொதுப்பணித்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். செந்தில்குமாரை பொறுத்தவரையில் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று இதற்கு முன்னதாக பொது செயலாளராக இருந்த சந்திரமோகன் தற்போது சுற்றுலாத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று ஜான் லூயிஸை பொறுத்தவரையில் இதற்கு முன்னதாக கேபிள் டிவி ஆபரேட்டர் நிறுவனத்தின் திட்ட இயக்குநராக இருந்த நிலையில் தற்போது சமூக பாதுகாப்பு திட்ட இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்ற நிர்வாக காரணங்களுக்காக பல்வேறு முக்கிய IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. IAS அதிகாரிகள் துறை மாற்றம் தொடர்பான விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி நந்தினி.